டிபி எடுகேஷன் ஐடி கேம்பஸ் ஃப்ளட்டர் கோர்ஸுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். நாங்கள் உருவாக்கும் 11வது அப்ளிகேஷனுடன் நீங்கள் இப்போது இணைந்திருக்கின்றீர்கள். ஃப்ளட்டருடன் ஃபயர்பேஸை எப்படி கன்ஃபிகர் செய்து கொள்வது என்று இந்த செக்ஷன்ஸில் நாம் பேசி செல்கின்றோம். இப்போது நாங்கள் சற்று அட்வான்ஸ் லெவலிற்கு வந்துள்ளோம். அதனால்தான் நமக்கு டேட்டா பேஸுடன் வேலை செய்ய தெரியும். இந்த செக்ஷனில் எப்படி கிளவுட் ஸ்டோரேஜுடன் வேலை செய்வது என்று இப்போது நாம் பார்ப்போம். நாங்கள் எதிர்காலத்தில் ஆத்தென்டிகேஷன் போல அதன் பிறகு ஏபி டெஸ்டிங் அது போன்ற பல விடயங்களை பற்றி பேச எதிர்பார்க்கின்றோம். சரி, இப்போது நாங்கள் இந்த பாட்டில் பார்ப்போம். நாம் இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் உருவாக்கி கொள்ள வேண்டுமானால், அதாவது எல்லாவற்றையும் டெஸ்ட் செய்ய வேண்டுமானால், முதலில் செய்ய வேண்டியது நமது ஃப்ளட்டர் ப்ராஜெக்டிற்கு ஒரு ஃபயர்பேஸ் ப்ராஜெக்டை கன்ஃபிகர் செய்து கொள்வதுதான். அப்போதுதான் இந்த விடயங்களை எங்களால் லிங்க் செய்து கொள்ள முடியும். இந்த விடயங்களை கன்ஃபிகர் செய்வது எப்படி என்று நான் முன்பும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். நாங்கள் சற்று நீண்ட ப்ரோசஸை ஃபாலோ செய்ய வேண்டி உள்ளது. அதில் நீங்கள் நிச்சயமாக எனது ரெபாசிட்டரிக்கு செல்ல வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களில் இன்னும் ஃப்ளட்டர் SDKவில் சிறிய சேஞ்சஸ்கள் உள்ளன. அது இன்னும் அப்டேட் ஆகி கொண்டுதான் இருக்கிறது. அந்த விடயங்களை பின்னர் அப்டேட்களால் மாறும். அல்லது ஓவராலாக பார்த்தால் ஃபயர்ஸ்டோரை அல்லது நாம் யூஸ் செய்யும் ஃபயர்பேஸ் டாக்குமெண்டேஷனில் அந்த விடயங்கள் இன்னும் சரியாக அப்டேட் ஆகவில்லை. அதனால் இந்த கன்ஃபிகர் செய்து கொள்ளும் ஸ்டெப்களை சரியாக உங்களால் பார்த்து கொள்ள முடியும். எனது ரெபாசிட்டரியில் நான் கொடுத்திருப்பேன். இந்த நமது கொட்லின் வெர்ஷன்ஸ் அதே போல எங்களது பில்ட் கிரேடில் ஃபைல்ஸையும் கூட நாம் சற்று கன்ஃபிகர் செய்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் இந்த கன்ஃபிகரேஷன்ஸ் நமது ஃப்ளட்டர் ப்ராஜெக்டில் டிஃபால்ட்டாக கண்டுபிடிக்க முடியாது. இந்த விடயங்களுக்கு செல்லும் லிங்க்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன். இது மிகவும் கடினம் அல்ல. இப்போது நாம் பார்ப்போம் எப்படி நமது ஃப்ளட்டர் ப்ராஜெக்டிற்கு நாம் ஃபயர்பேஸ் லிங்க் செய்து கொள்வது என்று. சரி, இங்கே ஃபயர்பேஸ் மற்றும் ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட்ஸை கன்ஃபிகர் செய்யும் விதத்தை நான் முந்தைய செக்ஷன்ஸ்களில் உங்களுக்கு டீப்லியாக பேசினேன். அந்த விடயங்களை உங்களுக்கு புரிந்து கொள்ள முடிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நாங்கள் இந்த செக்ஷனில் நாங்கள் செட்டப் செய்வோம் மேனுவலி. அப்போது அடுத்த செக்ஷன்ஸ்களில் எப்படி நாம் ஃப்ளட்டர் ஃபயர் CLIயை யூஸ் செய்து கொண்டு ஃபயர்பேஸ் ப்ராஜெக்டுடன் நமது ஃப்ளட்டர் அப்ளிகேஷனை மிகவும் சுலபமாக லிங்க் செய்து கொள்வது என்று நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். சரி, நீங்கள் நிச்சயமாக உங்களது ஃபயர்பேஸ் கன்சோலிற்கு செல்ல வேண்டும். எப்படி ஒரு ஃபயர்பேஸ் அக்கௌண்ட்டை உருவாக்கி கொண்டு கன்சோலிற்கு செல்வது என்று நான் முந்தைய செக்ஷன்ஸ்களில் சொல்லிக் கொடுத்தேன். சரி, ஃபயர்பேஸ் அக்கவுண்ட் உருவாக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உங்களிடம் ஒரு கூகுள் அக்கவுண்ட் இருந்தால் உங்களால் ஃபயர்பேஸை யூஸ் செய்ய முடியும். சரி, நாம் இங்கே புதியதாக ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் செய்து கொள்வோம். உங்களால் ப்ராஜெக்டிற்கு விருப்பமான பெயரை கொடுக்க முடியும். நாம் ஸ்டடி பிளானர் போல கொடுப்போமே. சரி, இந்த பெயர் அவைலபிள். அதனால்தான் நான் அதை கண்டினியூ செய்கிறேன். உங்களுக்கு அனலிட்டிக்ஸ் தேவை என்றால் இதை டிக் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். எனக்கு இப்போது கூகுள் அனலிட்டிக்ஸ் தேவையில்லை. அதனால்தான் நான் இதை க்ளோஸ் செய்து கொள்கின்றேன். உங்களுக்கு தேவை என்றால் இதை டிக் செய்து கொள்ளுங்கள். பட் நாம் இங்கே மார்க் செய்யாமல் விட்டாலும் நமக்கு பின்னர் தேவைப்பட்டால் ஆக்டிவேட் செய்து கொள்ள முடியும். சரி, கிரியேட் ப்ராஜெக்ட் என்ற இடத்தை கொடுத்து அதன் பிறகு ஃபயர்பேஸ் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆவதற்கு இங்கே சிறிது டைம் எடுக்கும். இதோ இப்போது நமது ஃபயர்பேஸ் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகி உள்ளது. உங்களால் கண்டினியூ என்ற இடத்தில் கிளிக் செய்து கொண்ட பிறகு நமது டேஷ்போர்டிற்கு செல்ல முடியும். இப்போது உங்களுக்கு தெரியும், நாம் இப்போது இருப்பது நமது ஸ்டடி பிளானரின் டேஷ்போர்டில். சரி, இப்போது நாம் முதலில் நமது ஃபயர்பேஸ் ப்ராஜெக்டை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். இதை இப்போது நாம் நமது ஃப்ளட்டர் அப்ளிகேஷனுடன் வேலை செய்ய வேண்டுமானால் இதை நாம் கன்ஃபிகர் செய்ய வேண்டும். நாம் இன்னும் ஃப்ளட்டர் அப்ளிகேஷனை உருவாக்கவில்லை. நாம் டெஸ்க்டாப்பிற்கு வந்து ஒரு ஃப்ளட்டர் அப்ளிகேஷனை உருவாக்கி கொள்வோம். நான் இங்கே எனது டெஸ்க்டாப்பில் புதியதாக ஒரு ஃபோல்டரை கிரியேட் செய்கிறேன். நாம் இதற்கு ஸ்டடி பிளானர் என்று கொடுப்போம். இதை இந்த விதமாக ஓப்பன் செய்து கொள்வோம். நாம் இதற்குள் நமது டெர்மினலை ஓப்பன் செய்து கொள்வோம். நான் முதலில் இங்கே நாம் இப்போது ஒரு ஃப்ளட்டர் ப்ராஜெக்டை கிரியேட் செய்யத்தான் போகிறோம். அது மிகவும் கடினமான விஷயம் அல்ல. நான் முதலில் எனது ஃப்ளட்டர் வெர்ஷனை காட்டுகிறேன். சரி, நீங்கள் ஃப்ளட்டர் வெர்ஷன் என்று டைப் செய்து கொண்டால் உங்களால் உங்களது ஃப்ளட்டர் வெர்ஷனை தேடி கண்டுபிடிக்க முடியும். நான் ஃப்ளட்டர் 3.22.3 என்ற நியூவஸ்ட் வெர்ஷனை யூஸ் செய்து கொள்கிறேன்.
இது 10 days ago தான் அப்டேட் ஆகி உள்ளது. உங்களுக்கு தெரியும், நீங்களும் பாருங்கள். இதை போன்ற லேட்டஸ்ட் வெர்ஷனை நிச்சயமாக வைத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்களது Flutter SDKயை அப்டேட் செய்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி இதைவிட மிகவும் கீழே இருக்கும் வெர்ஷனில் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக 3.22 என்ற வெர்ஷனில் இருக்க வேண்டும். இங்கே கடைசியில் இருக்கும் இந்த நம்பர் மாறினால் பிரச்சனை இல்லை. இங்கே ஒரு பெரிய அப்டேட் வந்துள்ளது. அதனால்தான் நீங்கள் நிச்சயமாக அப்டேட் செய்து கொள்ளுங்கள். உங்களால் Flutter அப்கிரேட் என்ற கமாண்டை பயன்படுத்தி உங்களது SDKவை அப்கிரேட் செய்து கொள்ள முடியும். உங்களால் சில சமயங்களில் Flutter அப்கிரேட் ஃபோர்ஸ் என்று ஃபோர்ஸ் அப்கிரேட் செய்ய வேண்டி இருக்கும். அது ஒரு இஷ்யூ இல்லை. உங்களால் இந்த விதமாக Flutter SDKயை அப்டேட் செய்து கொள்ள முடியும். அடுத்ததாக உங்களால் Flutter கிரியேட் செய்ய முடியும். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு நேம் இருந்தால் இங்கே நேமை கொடுங்கள். பட் நான் இங்கே இந்த ஃபோல்டருக்குள் நேரடியாக எனது Flutter ப்ராஜெக்டை உருவாக்குவதால் நான் இங்கே டாட்டை கொடுத்து என்டர் செய்து கொள்கின்றேன். மிக குறைந்த டைம் தான் எடுத்தது. உங்களுக்கு தெரியும், உங்களால் இப்போது கோட் என்ற கமாண்டை பயன்படுத்தி உங்களுக்கு கோட் எடிட்டருக்குள் ஓப்பன் செய்து கொள்ள முடியும். நாம் VS கோடை யூஸ் செய்கிறோம். இப்போது விஷுவல் ஸ்டுடியோ கோடிற்குள் எனது Flutter ப்ராஜெக்ட் இப்போது ஓப்பன் ஆகி உள்ளது. உங்களுக்கு தெரியும், நாம் இதை சற்று ஜூம் செய்து கொள்வோம். சரி, இப்போது நாம் நமது Flutter ப்ராஜெக்டையும் கிரியேட் செய்து கொண்டிருக்கிறோம் மற்றும் நாம் நமது Firebase ப்ராஜெக்டையும் இப்போது கிரியேட் செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போது நமக்கு இந்த இரண்டையும் லிங்க் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது. இந்த லிங்க் செய்து கொள்ளும் ப்ராசஸை நான் உங்களுக்கு முன்பும் சொல்லிக் கொடுத்தேன். இது மிகவும் கடினமான விடயம் அல்ல. எப்படி நமது Android அப்ளிகேஷனிற்கு நாம் முதலில் நமது Firebase ப்ராஜெக்டை லிங்க் செய்வது கொள்வது என்று நாம் முதலில் பார்ப்போம். சரி, இங்கே நான் முன்பும் சொன்னேன், இங்கே Flutter என்ற ஒரு ஆப்ஷன் உள்ளது. இங்கே நாம் Flutter Fire CLIயை பயன்படுத்தி தான் இந்த விடயங்களை செட்டப் செய்து கொள்ள வேண்டியுள்ளது. இதைத்தான் நான் பின்னர் சொல்லிக் கொடுக்கிறேன். இது மிகவும் கடினமான ஒரு விடயம் அல்ல. இது மிகவும் சுலபமானது. பட் நாம் இங்கே ஹார்ட் என விதத்தில் இதை செய்து கொள்வதையும் தெரிந்து வைத்திருப்பது மிகவும் முக்கியமானதாகும். நீங்கள் iOS யூஸ் செய்தால் உங்களால் இங்கிருந்து இதை லிங்க் செய்து கொள்ள முடியும். இந்த விஷயங்களை நான் எல்லாமே முந்தைய செக்ஷன்ஸ்களில் சொல்லிக் கொடுத்தேன். நாம் ஆண்ட்ராய்டை யூஸ் செய்வதால் நான் இங்கிருந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை லிங்க் செய்து கொள்கிறேன். நீங்கள் வெப் என்றால் வெப்புக்கும் சப்போர்ட் தேவை என்றால் உங்களால் இந்த வெப்பையும் இங்கிருந்து மேனுவலி லிங்க் செய்து கொள்ள முடியும். பட் நீங்கள் iOS என்றால் இங்கிருந்து சென்று iOSஐ செட்டப் செய்து கொள்ளுங்கள். மற்றும் நாம் ஆண்ட்ராய்டு என்பதால் நாம் இங்கிருந்து ஆண்ட்ராய்டை செட்டப் செய்து கொள்வோம். இப்படி iOSஐயும் செட்டப் செய்து கொள்வது என்று நான் உங்களுக்கு முன்பும் சொல்லிக் கொடுத்தேன். அங்கே கடினமான விஷயங்கள் எதுவும் இல்லை. இங்கே நாம் முதலில் ஆண்ட்ராய்ட் பேக்கேஜ் நேமை போட்டுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு நினைவிருக்கும், உங்களால் உங்களது ஆண்ட்ராய்ட் பேக்கேஜ் நேமை தேடி கண்டுபிடிக்க முடியும். நாம் நமது Flutter அப்ளிகேஷனிற்கு செல்வோம். நான் எனது Flutter அப்ளிகேஷனிற்கு வந்து நீங்கள் செல்ல வேண்டியது ஆண்ட்ராய்ட் ஃபோல்டருக்குள். ஏனென்றால் ஆண்ட்ராய்ட் பேக்கேஜ் நேமை நம்மால் தேடி கண்டுபிடிக்க முடிவது ஆண்ட்ராய்ட் ஃபோல்டருக்குள் இருக்கும், ஆப் ஃபோல்டருக்குள் இருக்கும். இதோ இந்த build.gradle ஃபைலிலிருந்து தான் உள்ளது. சரி, நீங்கள் இந்த விதமாக build.gradle ஃபைலை ஓப்பன் செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக சற்று கீழே ஸ்க்ரோல் செய்து வந்த பிறகு உங்களுக்கு தெரியும், ஆண்ட்ராய்டில் நேம் ஸ்பேஸ் ஒன்று என்று இருக்கும். இங்கே இருப்பது தான் நமது பேக்கேஜ் நேம். இந்த நேம் ஸ்பேஸ் என்று சொல்வது நமது பேக்கேஜ் நேம் தான். ஏன் இந்த பேக்கேஜ் நேமை நாம் யூஸ் செய்கிறோம், இந்த பேக்கேஜ் நேமை யூஸ் செய்வதில் இருக்கும் முக்கியத்துவம் என்ன, இவை எல்லாவற்றையும் நாம் முந்தைய செக்ஷன்ஸ்களில் சொல்லிக் கொடுத்திருப்பேன். நிச்சயமாக நீங்கள் அந்த செக்ஷன்ஸ்களை ரெஃபர் செய்திருக்க வேண்டும். சரி, இங்கிருந்து உங்களால் இந்த விதமாக உங்களது ஆண்ட்ராய்ட் பேக்கேஜ் நேமை அப்ளை செய்து கொள்ள முடியும். நாம் பப்ளிஷ் செய்யும்போது இதோ இங்கே எக்ஸாம்பிள் என்றதன் வழியாக நம்மால் செல்ல முடியாது. இந்த விஷயங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த விடயங்களை நான் உங்களுக்கு பின்னர் சொல்லிக் கொடுக்கிறேன். அடுத்ததாக நிக்நேமாக நாம் ஸ்டடி பிளானர் போல கொடுப்போம். சரி, அடுத்ததாக உங்கள் SHA-1ஐ ஜெனரேட் செய்ய முடியும். நாம் பின்னர் ஆத்தென்டிகேஷன் செட்டப் செய்கின்ற பொழுது அவ்வாறான இடங்களில் இது தேவைப்படுகிறது. அதனால்தான் இதை ஜெனரேட் செய்து கொள்வது மிகவும் முக்கியமானது. ரைட்,
நான் இந்த SHA1 கீயை ஜெனரேட் செய்யும் விதத்தை உங்களுக்கு முன்பு சொல்லிக் கொடுத்திருப்பேன். முதலில் சற்று டாக்குமெண்டேஷனை ஓப்பன் செய்து கொள்ளுங்கள். ஓப்பன் செய்து கொண்டு சற்று கீழே ஸ்க்ரோல் செய்து பாருங்கள். உங்களுக்கு விண்டோஸின் கீழ் இருக்கும். இங்கே சற்று மேலும் வந்தால் உங்களால் பார்த்து கொள்ள முடியும். இதோ இங்கே இந்த சைனிங் ரிப்போர்ட் என்பதில் SHA1 மற்றும் இங்கே கீஸ் எல்லாவற்றையும் ஜெனரேட் செய்து கொள்ள முடியும். உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் தான் நமக்கு வருகிறது. உங்களால் முதலில் இதோ இந்த கோடை இங்கிருந்து காப்பி செய்து கொள்ள முடியும். சரி, காப்பி செய்து கொண்டு நீங்கள் உங்களது அப்ளிகேஷனிற்கு செல்லுங்கள். அப்ளிகேஷனிற்கு வந்து உங்களால் டெர்மினலை ஓப்பன் செய்து கொள்ள முடியும். இதோ இந்த விதமாக நாம் இப்போது டெர்மினலை ஓப்பன் செய்து கொண்டு இருக்கிறோம். டெர்மினலை ஓப்பன் செய்து கொண்டு நீங்கள் செல்ல வேண்டியது உங்களது ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்டிற்குள், அதாவது ஆண்ட்ராய்டு ஃபோல்டரிற்குள் உங்களால் CD Android என்று டைப் செய்து கொண்டால் உங்களால் முடியும். இப்போது நான் ஆண்ட்ராய்டு ஃபோல்டரிற்குள் இருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கும் இதோ இந்த ஆண்ட்ராய்டு ஃபோல்டரிற்குள் தான் இப்போது நான் இருக்கின்றேன். அதற்குள் வந்து நாம் அங்கிருந்து காப்பி செய்து கொண்ட ./Gradle சைனிங் ரிப்போர்ட் மற்றும் இங்கே சைனிங் ரிப்போர்ட் என்ற கோடை காப்பி செய்து கொண்டு இதை என்டர் செய்கிறேன். அதற்கு பின்பாக உங்களால் உங்களது சைனிங் ரிப்போர்ட்டை இங்கிருந்து ஜெனரேட் செய்து கொள்ள முடியும். சரி, இதோ இப்போது நமது சைனிங் ரிப்போர்ட் ஜெனரேட் ஆகிறது. நமக்கு இங்கே இருக்கும் இதோ இந்த SHA1 கீயை தான் தேவைப்படுகிறது. இந்த கீயை காப்பி செய்து கொள்ளுங்கள். காப்பி செய்து கொண்டு வந்து நாம் நமது ஃபயர்பேஸிற்கு வருவோம். ஃபயர்பேஸிற்கு வந்து இதோ இங்கே பேஸ்ட் செய்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு உங்களால் ஆப்பை ரெஜிஸ்டர் செய்து கொள்ள முடியும். இது ஆப்ஷனல் நிக்நேம் தேவையில்லை, பட் இந்த விடயங்களை நிச்சயமாக போட்டுக்கொள்ளும்படி நான் ரெக்கமெண்ட் செய்கிறேன். அதை நாம் சரியாக செய்து கொண்டு போனால் நமக்கு பின்னர் இந்த விஷயங்களை மீண்டும் மேனுவலி செட்டப் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அடுத்ததாக நமக்கு இரண்டாவது ஸ்டெப்பிற்கு வந்திருக்கிறது. நாம் முதல் ஸ்டெப்பானது நிறைவடைந்து விட்டது. இப்போது நாம் அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர் செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போது நாங்கள் எங்களது இரண்டாவது ஸ்டெப்பில் இருக்கின்றோம். நான் இங்கிருந்து எங்களது கன்ஃபிகரேஷன் ஃபைலை தான் இப்போது டவுன்லோட் செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், நாம் இந்த செட்டப்பில் கன்ஃபிகரேஷன் கனெக்ஷனை உருவாக்குவது இந்த ஃபயர்பேஸ் ப்ராஜெக்ட் வழியாகத்தான். ஃபயர்பேஸ் ப்ராஜெக்ட் உருவாகி இருப்பது க்ளவுடில். இங்கே நமது ஃப்ளட்டர் அப்ளிகேஷனுடன் இந்த விஷயங்கள் கன்ஃபிகர் ஆகுவது இதோ இந்த கன்ஃபிகரேஷன் ஃபைல் வழியாகத்தான். அதுதான் இந்த கன்ஃபிகரேஷன்ஸ்கள் இருக்கும் நமது கூகுள் சர்வீசஸ் JSON நான் உங்களுக்கு ஓப்பன் செய்து காட்டுகிறேன். இதற்குள் நமது ப்ரொஜெக்டில் இருக்கும் கன்ஃபிகரேஷன்ஸ்கள் இருக்கின்றன. நீங்கள் இதை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். நான் எனது டெஸ்க்டாப்பிற்கு இதோ இந்த விதமாக டவுன்லோட் செய்து கொள்கிறேன். நமது கன்ஃபிகரேஷன் ஃபைல் டவுன்லோட் ஆனது உங்களுக்கு தெரிகிறது. அடுத்ததாக நீங்கள் கொடுக்க வேண்டியது இந்த ஃபைலை உங்களது ப்ரொஜெக்ட் டிரெக்டரிக்குள். இந்த விடயங்களை நாம் முன்பு பேசினோம். இப்போது உங்களுக்கு தெரியும், நமது ஆண்ட்ராய்டிற்குள் இருக்கும் ஆப் ஃபோல்டரிற்குள் தான் நாம் இதை கொடுக்க வேண்டும். நாம் இதை இங்கிருந்து க்ளோஸ் செய்கிறேன். நாம் ப்ரொஜெக்டை இந்த விதமாக சற்று சைட் செய்து கொள்வோம். நான் எனது சர்வீசஸ் ஃபைலை இதோ இங்கே எடுத்துக்கொள்கிறேன். சரி, சர்வீசஸ் ஃபைலை நாம் இப்போது எங்கே போட வேண்டும்? உங்களுக்கு நினைவிருக்கும், நான் இங்கே இந்த விடயங்களை க்ளோஸ் செய்கிறேன். நீங்கள் ஆண்ட்ராய்டு என்றதற்குள் செல்ல வேண்டும். ஆண்ட்ராய்டு என்றதற்குள் இருக்கும் ஆப் என்றதை ஓப்பன் செய்து கொள்ளுங்கள். ஆப் என்றதற்குள் இதோ இந்த விதமாக ட்ராக் அண்ட் ட்ராப் சென்ட் செய்யுங்கள். சரி, உங்களுக்கு தெரியும், இதோ இந்த விதமாக சோர்ஸிற்குள் அல்ல. இது நன்றாக பாருங்கள், நாம் ஆப் என்றதற்குள் தான் இந்த விதமாக போட வேண்டும். இங்கே சோர்ஸை க்ளோஸ் செய்யுங்கள். உங்களுக்கு இதோ இந்த building.profile என்றதோடு அதே வேளையில் இந்த source build.gradle மற்றும் services JSON அனைத்தும் ஒரே லெவலில் இருக்க வேண்டும். சரி, இப்போது நான் உங்களுக்கு இந்த services.json-ஐ ஓப்பன் செய்து காட்டுகிறேன். உங்களுக்கு தெரியும், இந்த services JSON-இல் நமது ப்ரொஜெக்டின் கன்ஃபிகரேஷன்ஸ்கள் தான் இருக்கின்றன. ப்ரொஜெக்ட் ஐடியை உங்களுக்கு தெரியும், ப்ரொஜெக்ட் நம்பர், ஸ்டோரேஜ் பக்கெட் என்ன, ஃபைல் ஸ்டோரேஜ் போல யூஸ் செய்து கொள்ள வேண்டுமானால் இதோ இதுதான் ஸ்டோரேஜ் பக்கெட். இந்த விடயங்கள் தான் இருக்கின்றன. இந்த விடயங்கள் தான் நமக்கு தேவைப்படும் API கீ ஆகும். சரி, இந்த விடயங்களை நீங்கள் யாருடனும் ஷேர் செய்து கொள்ளாதீர்கள். உங்கள் விடயங்களை செட்டப் செய்து கொண்ட பிறகு
நான் இதை க்ளோஸ் செய்கிறேன். இதோ நாம் இப்போது சர்வீசஸ் JSON ஃபைலையும் சரியாக போட்டுவிட்டோம். அப்படியானால் நாம் இப்போது நமது இரண்டாவது ஸ்டெப்பையும் சரியாக முடித்துவிட்டோம். அப்படியானால் அதுவும் சரி. இப்போது நாம் நமது தேர்ட் ஸ்டெப்பிற்கு வருகிறோம். தேர்ட் ஸ்டெப்பில் 2 ஸ்டெப்கள் உள்ளன. முதலாவது மற்றும் இரண்டாவது என்று உங்களுக்கு நினைவிருக்கும். இங்கிருந்து Kotlin அல்ல, உங்களது build.gradle KTS அல்ல இருப்பது. build.gradle என்பதில் இருப்பதால் நீங்கள் Groovyற்கு வர வேண்டும். அதை செலக்ட் செய்து நீங்கள் முதலாவதாக செய்ய வேண்டியது உங்களது ப்ரொஜெக்ட் லெவல் கிரேடலுக்கு சென்று இந்த பிளக்கினை கொடுக்க வேண்டும். நான் இங்கே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் இதை எப்படி செய்வது என்று. நீங்கள் முதலில் உங்களது Flutter ப்ரொஜெக்டிற்கு வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டில் இருக்கும் ப்ரொஜெக்ட் லெவல் கிரேடில் என்பது இதுதான். அதாவது ஆப் லெவல் கிரேடில் அல்ல, ஆப்பை மூடுங்கள். உங்களது நேரடியாக ஆண்ட்ராய்டு ஃபோல்டருக்குள் இருக்கும் கிரேடிலை ஓப்பன் செய்து கொள்ளுங்கள். சரி, இந்த கிரேடிலை ஓப்பன் செய்து கொண்டு உங்களுக்கு ஒரு சிறிய ஸ்கிரிப்டை போட வேண்டி இருக்கும். சரி, உங்களால் இந்த ஸ்கிரிப்டை தேடி கண்டுபிடிக்க முடியும். GitHub ரெபாசிட்டரியில் நான் இங்கே இந்த ஸ்கிரிப்டை காப்பி செய்து கொண்டு நான் இந்த விஷயங்களை சற்று இந்த விதமாக வைத்து நான் இங்கிருந்து இந்த ஸ்கிரிப்ட்களை பேஸ்ட் செய்கிறேன். இதற்கு நெவர் என்றதை கொடுங்கள். இந்த ஸ்கிரிப்டை உங்களால் இங்கிருந்து தேடி கண்டுபிடிக்க முடியும். இந்த பில்ட் ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டை தான் நாம் போட வேண்டி இருக்கும். இதற்கு அடியில் இருக்கும் எதையும் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டாம். நீங்கள் பில்ட் ஸ்கிரிப்ட் விஷயங்களைத்தான் போட வேண்டும். அந்த துண்டு தான் போட வேண்டி இருக்கிறது. உங்களுக்கு தெரிகிறது, நாம் Kotlin வெர்ஷன் இங்கே நாம் எடுக்கும் பேசிக் ரெபாசிட்டரிஸ் இரண்டையும் நாம் போட வேண்டும். Maven சென்ட்ரல் கூகுள் இலிருந்து தான் நாம் பேக்கேஜ்களை போடுகின்றோம். அடுத்ததாக இந்த விதமாக டிபெண்டன்சிஸாக நாம் கிளாஸ் பாத்தினை போட்டுக்கொள்ள வேண்டும். நமக்கு இதோ இந்த கிளாஸ் பாத்தை தான் அடிஷனலி ஆட் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது. Gradle வெர்ஷன் இந்த விஷயங்களை இந்த விதமாகவே போட்டுக்கொள்ளுங்கள். இதையும் மாற்ற வேண்டாம். இந்த Kotlin வெர்ஷனை 2.0.0 என்று அப்டேட் செய்து கொள்ள வேண்டும் என்று. இதுதான் இங்கிருக்கும் லேட்டஸ்ட் Kotlin வெர்ஷன். நீங்கள் பேசிக்கலி செய்ய வேண்டியது என்னவென்று நான் உங்களுக்கு மீண்டும் காட்டினால் நீங்கள் செல்ல வேண்டியது நமது கோடிற்கு. உங்களுக்கு எமது GitHub ரெபாசிட்டரி நினைவிருக்கும். நான் உங்களுக்கு ரெபாசிட்டரியை மீண்டும் காட்டுகிறேன். சரி, இதோ இங்கு இருக்கிறது நமது GitHub ரெபாசிட்டரி. ரெபாசிட்டரியில் நீங்கள் நேரடியாக செல்லுங்கள். ஆண்ட்ராய்டுக்குள் இருக்கும் கிரேட் ஃபைலை ஓப்பன் செய்து கொள்ளுங்கள். அதாவது build.gradle இதை ஓப்பன் செய்து கொண்ட பிறகு உங்களுக்கு இங்கே இதோ இந்த ஸ்கிரிப்டை லைன் 1 இருந்து லைன் 13 வரை இருக்கும் ஸ்கிரிப்டை காப்பி செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நீங்கள் நேரடியாக செல்லுங்கள். உங்களது ஆண்ட்ராய்டிற்குள் இருக்கும் கிரேடிற்கு நேரடியாக 1 to 13 வரை அந்த லைன்களை பேஸ்ட் செய்து கொள்ளுங்கள். சரி, மிகவும் சிம்பிள். இது மிகவும் கடினமான விஷயம் அல்ல. அதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக ஆண்ட்ராய்டு என்றதற்குள் இருக்கும் கிராண்ட் ஃபைலை தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆப் என்றதற்குள் இருக்கும் கிரேடில் அல்ல. சரி, அதை செய்து முடித்து அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது செட்டிங்ஸ் கிரேடிற்கு. ஏனென்றால் நாம் லேட்டஸ்ட் Kotlin வெர்ஷனை போட்டுக்கொண்டோம். பட் இங்கே இன்னும் ஃப்ளட்டரில் அது அப்டேட் ஆகவில்லை. அதாவது இந்த Flutter SDKயால் இந்த விஷயங்கள் பின்னர் அப்டேட் ஆகும். இங்கேயும் நீங்கள் போட வேண்டும். நாம் build.gradle போல அதே Kotlin வெர்ஷனை நான் எனது செட்டிங்ஸ் கிரேடிற்கு வந்து இங்கேயும் அதே வெர்ஷனை அப்ளை செய்து கொள்ள வேண்டும். சரி, அந்த இரண்டையும் செய்து முடித்தோம். க்ளோஸ் செய்து கொண்டோம். அப்படியானால் நாம் நமது முதலாவது ஸ்டெப் இப்போது சரி. அப்படியானால் நான் இதோ இங்கிருந்து இந்த விஷயங்களை க்ளோஸ் செய்கிறேன். நாம் Firebaseற்கு செல்வோம். நாம் முதலாவது ஸ்டெப் இப்போது சரி. நமது இதோ இந்த ஸ்டெப் இப்போது சரி. இப்போது நாம் செல்ல வேண்டியது நமது இரண்டாவது ஸ்டெப்பிற்கு. அந்த ஸ்டெப்பை நாம் செய்து கொள்ள வேண்டியது ஆப் லெவலில் இருக்கும் build.gradle ஃபைலுடன். அதற்கும் உங்களால் இதோ இங்கே வர முடியும். அல்லது இது கடினம் அல்ல, இதை மாற்ற வேண்டியதில்லை. இந்த விஷயங்கள் உள்ளன. நாம் ஆப் லெவலில் இருக்கும் build.gradle ஃபைலிற்கு வருவோம். இதற்குள் முதலில் நாம் பிளக்கினை அப்ளை செய்து கொள்ள வேண்டும். அதாவது கூகுள் சர்வீசஸ் பிளக்கினை. நீங்கள் பாருங்கள், முதலில் இங்கே இந்த பிளகின் இருக்கிறதா என்று. இந்த Android அப்ளிகேஷன் பிளக்கின் உங்களது டிஃபால்ட்டாக நிச்சயமாக இந்த விதமாக மேலே இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரிகிறது, கூகுள் சர்வீசஸ் பிளகின் இல்லை.
அதனால்தான் கூகுள் சர்வீசஸ் பிளகின்னை இங்கிருந்து காப்பி செய்து கொள்ளுங்கள். இங்கே வந்து இதை ஐடியாக இந்த விதமாக அப்ளை செய்து கொள்ளுங்கள். சரி, அடுத்ததாக இதோ இந்த டிபெண்டன்சிஸ் என்றதையும் நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். இதை இந்த விதமாக காப்பி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் கீழே வந்த பிறகு இங்கே தான் நாம் போட்டுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இன்னும் டிபெண்டன்சிஸ் என்ற டேக் கூட இங்கே ஆட் செய்யப்படவில்லை. இந்த விஷயங்கள் எல்லாமே பின்னர் அப்டேட் ஆகும். அதனால்தான் நாம் மேனுவலி இதை இப்போது போட்டுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. சரி, டிபெண்டன்சிஸ் என்றதையும் இந்த விதமாய் போட்டுக்கொள்ளுங்கள். கடைசியில் வந்து போட்டுக்கொள்ளுங்கள். எந்த இஷ்யூவும் இல்லை. சரி, அதற்கு பிறகு இதை க்ளோஸ் செய்து விடுகிறேன். சரி, அப்பொழுது பிரச்சனை இல்லை என்பதை இப்போது க்ளோஸ் செய்து கொண்டோம். அப்படியானால் நாம் இப்போது பேசிக்கலி செய்து கொண்டது என்னவென்றால், நாம் ஃபயர்பேஸ் SDKவை ஆட் செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக இங்கே யூ ஆல் செட் என்று, அதாவது இப்போது வேலை சரி. அப்படியானால் உங்களால் கண்டினியூ டு கன்சோல் என்றதை கொடுக்க முடியும். உங்களுக்கு தெரியும், ஸ்டடி பிளானர் என்ற ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை இப்போது லிங்க் செய்து கொண்டு இருக்கிறோம். பட் இதில் நாம் இன்னும் சில சிறிய வேலைகளை செய்ய வேண்டி இருக்கிறது. சரி, நீங்கள் உங்களது அப்ளிகேஷனின் மெயின் டாட்டிற்கு செல்லுங்கள். நாம் அப்போது ஆண்ட்ராய்டு ஃபோல்டரை க்ளோஸ் செய்து விடுகிறோம். இத்துடன் எமக்கு தேவையில்லை. இப்போது நாம் மெயின் டாட்டிற்கு வருவோம். நான் இங்கே இந்த விஷயங்களை எல்லாவற்றையும் நீக்கி விடுகிறேன். இது நமக்கு இந்த விதமாக தொந்தரவாக இருக்கிறது. அடுத்ததாக நான் ஸ்டேட்லெஸ் விஜெட்டாக இதை, அதாவது நமது மை ஆப் என்றதை உருவாக்கி கொள்கிறேன். அடுத்ததாக நாம் இங்கே ஒரு மெட்டீரியல் ஆப்பை ரிட்டர்ன் செய்து கொள்வோம். மெட்டீரியல் ஆப்பின் ஹோமாக நாம் இப்போது ஒரு ஸ்கேஃபோல்டை போட்டுக்கொள்வோம். இப்போது இந்த விஷயங்கள் நமக்கு சரியாக செட்டப் ஆகி இருக்கிறதா என்று செக் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது. சரி, நான் இந்த விதமாக ஸ்கேஃபோல்டை ஒரு ஆப் பாருடன் போட்டுக்கொண்டேன். இந்த விஷயங்களை நாம் சேஞ்ச் செய்வோம். இப்போது நமக்கு தேவைப்பட்டிருப்பது இந்த விஷயங்கள் வேலை செய்கிறதா என்று செக் செய்து கொள்வது. இதை சேர்த்து கொள்ளுங்கள். சேர்த்து கொண்டு நாம் நமது ஃபயர்பேஸ் இனிஷியலைஸ் செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு நினைவிருக்கும், நாம் இன்னும் ஃபயர்பேஸ் இனிஷியலைஸ் செய்து கொள்ளவில்லை. நான் இங்கே ஃபயர்பேஸ் இனிஷியலைஸ் செய்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக நாம் ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் கூகுளுக்கு செல்லுங்கள். நாங்கள் ஃபயர்பேஸ் _core என்ற பேக்கேஜை சர்ச் செய்து கொள்ளுங்கள். ஃபயர்பேஸ் _core என்ற பேக்கேஜை நாம் முதலில் போட்டுக்கொள்வோம். ரைட், இங்கிருந்து காப்பி செய்து கொள்ளுங்கள். காப்பி செய்து கொண்டு வந்து பப்ஸ்பெக் YAMLற்கு வாருங்கள். அதில் சற்று கீழே ஸ்க்ரோல் செய்து வந்து இங்கே டிபெண்டன்சிஸ் என்ற செக்ஷனில் இந்த விதமாக ஃபயர்பேஸ் _core என்ற டிபெண்டன்சியை பேஸ்ட் செய்து கொள்ளுங்கள். சற்று காத்திருங்கள். நிச்சயமாக pubget ரன் ஆக வேண்டும். இதை போட்டு Ctrl+S ஆல் சேவ் செய்து கொள்ளுங்கள். சேவ் செய்து கொண்டு pubgetஐ இந்த விதமாக ரன் செய்து கொள்ளுங்கள். இதோ pubget ஆகிறது. எந்த இஷ்யூவும் இல்லை. அடுத்ததாக நான் இதோ இங்கே நமது ஃபயர்பேஸ் இனிஷியலைஸ் செய்து கொள்ள வேண்டும். உங்களால் இதை அசிங்காக குறித்து கொள்ள முடியும். உங்களால் முதலில் widgets flutter binding ensure initialized என்றதை போட்டுக்கொள்ள முடியும். அடுத்ததாக நாம் ஃபயர்பேஸ் இனிஷியலைஸ் செய்து கொள்ள வேண்டும். ஃபயர்பேஸ் _core என்ற பேக்கேஜில் இருந்து தான் நாம் ஃபயர்பேஸை இம்போர்ட் செய்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஃபயர்பேஸ் இனிஷியலைஸ் ஆப் என்றதை நாம் நிச்சயமாக போட்டுக்கொள்ள வேண்டும். இதோ இந்த விடயங்களைத்தான் நாம் பேசிக்கலி செய்து கொள்ள வேண்டி இருக்கிறது. நமக்கு வேறு எதுவும் செட்டப் செய்து கொள்ள வேண்டியதில்லை. இப்போது ஃபயர்பேஸ் இனிஷியலைஸ் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் மெட்டீரியல் ஆப்பையும் இந்த விதமாக இம்போர்ட் செய்து கொள்வோம். இதோ இந்த விதமாக. சரி, நான் இந்த மெட்டீரியல் இம்போர்ட்டை மேலே போடுகிறேன். இந்த விதமாக. சரி, இதோ இப்போது பேசிக்கலி நாம் இப்போது ஃபயர்பேஸ் செட்டப் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த விஷயங்கள் சரியாக வேலை செய்கிறதா என்று நாம் பார்ப்போம். நான் இங்கே எனது அப்ளிகேஷனை ஓப்பன் செய்து கொள்கிறேன். எனது Pixel 7 Pro இப்போது செலக்ட் ஆகி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் இங்கிருந்து ஏதாவது உங்களது எமுலேட்டரை நிச்சயமாக செலக்ட் செய்து கொண்டு ரன் வித்தவுட் டீபக்கிங் என்றதன் கீழே ரன் செய்து கொள்ளுங்கள். நாம் டீபக் ஆகும்போது நமக்கு எரர் செய்தேனும் இருந்தால் இங்கிருந்து பார்த்து கொள்ள முடியும். இது டீபக் ஆகும் நேரம் சிறிது செல்லும். நாம் டீபக் ஆன பிறகு இது எப்படி கண்டினியூ செய்து கொண்டு போவது என்று பார்ப்போம். எந்த இஷ்யூவும் இல்லாமல் இப்போது நமது அப்ளிகேஷன் வேலை செய்கிறது. உங்களுக்கு தெரிகிறது. சரி, அப்படியானால் நமக்கு இப்போது கன்ஃபிகரேஷன்ஸ்கள் சரி செய்யப்பட்டிருக்கின்றன. நாம் இப்போது நமது ஃபயர்பேஸ் ப்ரொஜெக்டுடன் நமது Flutter அப்ளிகேஷனை லிங்க் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போது நமக்கு நமது ப்ரொஜெக்டிற்கு தேவையான டிபெண்டன்சிஸ்கள் உள்ளன. நாம் அந்த விஷயங்களை நிச்சயமாக இன்ஸ்டால் செய்து கொள்ள வேண்டும். நாம் கூகுளுக்கு செல்வோம். கூகுளுக்கு வந்து நாம் pub.dev என்கின்ற வருவோம். pub.devல் நமக்கு தேவையான டிபெண்டன்சிஸ்கள் சில உள்ளன. சரி, டிபெண்டன்சிஸாக நாம் முதலில் ஃபயர்ஸ்டோரை யூஸ் செய்ய வேண்டி இருப்பதால் இங்கே cloud_firestore என்று ஒன்று இருக்கிறது.
cloud_firestore என்ற பேக்கேஜ் நமக்கு தேவை. அதை நாம் இன்ஸ்டால் செய்து கொள்வோம். pubspec YAML இருக்கு வாருங்கள். pubspec YAMLில் இதோ இங்கே ஒரு டிபெண்டன்சியாக cloud_firestore போட்டுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக எனக்கு google_fonts என்றது தேவை. நான் இங்கே google_fonts என்று சர்ச் செய்கிறேன். நான் இதையும் காப்பி செய்து கொண்டு ப்ரொஜெக்டிற்கு வந்து இதில் பேஸ்ட் செய்து கொள்வோம். அடுத்ததாக google_fontsற்கு பிறகு எனக்கு தேவைப்படுவது go_router. ஏனென்றால் நாம் ரூட்டிங் விஷயங்களை செட்டப் செய்து கொள்வது go_router என்றதன் வழியாகத்தான். நீங்கள் go_router என்று சர்ச் செய்யுங்கள். இங்கிருந்து இந்த பேக்கேஜ் தான் எனக்கு தேவை. go_router அதையும் காப்பி செய்து கொண்டு இதில் பேஸ்ட் செய்து கொள்ளுங்கள். சரி, go_routerஐயும் நாம் போட்டுக்கொண்டோம். அடுத்ததாக நமக்கு தேவைப்படுவது நாம் Firestore போட்டுக்கொண்டோம். Firebase_coreம் சரி. நமக்கு image_pic ஒன்று தேவை. ஏனென்றால் நான் ஒரு இமேஜை யூஸ் செய்ய நாம் image_pickerஉடன் முன்பு வேலை செய்தோம். உங்களுக்கு நினைவிருக்கும், எனக்கு image_picker தேவை. நான் இங்கே image_pickerஐயும் இந்த விதமாக போட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நமக்கு Firebaseன் ஸ்டோரேஜுடன் ஒர்க் செய்ய வேண்டியிருப்பதால் நமக்கு Firebase_storage என்ற பேக்கேஜையும் போட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது. இங்கே இருக்கும் Firebase_storage என்ற பேக்கேஜை நீங்கள் பாருங்கள். இங்கே 2590 லைக்ஸ் இருக்கின்றது. அந்த பேக்கேஜை சரியாக பார்த்து Firebase_storage என்ற பேக்கேஜை போட்டுக்கொள்ளுங்கள். நாம் இதை போட்டுக்கொள்ளும் போது இங்கே இருக்கும் வெர்ஷன் நம்பர்ஸ் ஆகியவை உங்களது வெர்ஷன் நம்பர்ஸிலிருந்து மாறலாம். ஏனென்றால் டைமுடன் அந்த வெர்ஷன் அப்டேட்ஸ் ஆகும். அது எந்த இஷ்யூவும் இல்லை. இதற்கு நெருக்கமான ஒரு வெர்ஷன் நம்பர் தான் எப்படியும் உங்களுக்கு இருக்க வேண்டும். அடுத்ததாக நமக்கு டேட் ஃபார்மட்ஸ் போன்றவற்றை சரி செய்து கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது. அதனால்தான் இன்டில் என்ற பேக்கேஜை நாம் போட்டுக்கொள்வோம். நாம் இன்டிலுடனும் நிறைய ஒர்க் செய்திருக்கின்றோம். இந்த விஷயங்கள் இப்போது உங்களுக்கு புரிகிறது. இங்கே அட்டான புதிய பேக்கேஜாக உண்மையில் பார்த்தால் நாம் போட்டிருக்கும் Firebase_storage என்ற பேக்கேஜ் மற்றும் cloud_firestore என்ற பேக்கேஜ் தான் நாம் cloud_firestoreஉடனும் முன்பே ஒர்க் செய்திருக்கிறோம். உண்மையில் பார்த்தால் அப்படியானால் நமக்கு இங்கே ஸ்பெஷலாக புதிதாக அட்டான பேக்கேஜ், அதாவது டிபெண்டன்சி என்பது Firebase_storage என்றதாகும். அப்படியானால் நாம் இந்த செக்ஷனில் பார்த்தோம் எப்படி நம்மிடம் இருக்கும் Firebase அப்ளிகேஷனுடன் நாம் நமது Flutter அப்ளிகேஷனை சரியாக லிங்க் செய்வது என்று. இந்த ஸ்டெப்களை நிச்சயமாக ஃபாலோ செய்யுங்கள். உங்களுக்கு கோடை முழுமையாக ரெஃபர் செய்ய வேண்டிய அவசியம் இருந்தால் GitHubல் இந்த கோடை முழுமையாக தேடி கண்டுபிடிக்க முடியும். இந்த லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன். அது எந்த இஷ்யூவும் இல்லை. இதை உங்களால் நிச்சயமாக ரெஃபர் செய்து கொள்ள முடியும். சரி, அதே போல் தான் நாம் இங்கே நினைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு iOSஐ லிங்க் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இருந்தால் உங்களால் AddApp என்ற இடத்திற்கு வந்து இங்கிருந்து iOS ப்ரொஜெக்டை லிங்க் செய்து கொள்ள முடியும். இந்த விஷயங்களை நான் முன்பும் பேசியிருந்தேன். அதனால்தான் இங்கே அதிகமாக செட்டப் செய்து கொள்ள வேண்டியதில்லை. நாங்கள் முன்பு பேசிய அந்த விஷயங்களை நமது செக்ஷன் 6இன் கீழ் 6th யூனிட்டின் கீழ் நான் அந்த விஷயங்களை பற்றி உங்களுடன் பேசியிருப்பேன். கொஞ்சம் பாருங்கள். நாம் இப்போது ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை லிங்க் செய்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நாம் இப்போது முதலில் Firestore தான் ஒர்க் செய்ய போகிறோம். ஏனென்றால் நமக்கு ஒரு நியூ கோர்ஸை கிரியேட் செய்து கொள்ள வேண்டும். அப்படியானால் நமது UI விடயங்களை இம்ப்ளிமெண்ட் செய்து கொண்டு இந்த விடயங்களை எப்படி கண்டினியூ செய்து கொண்டு செல்வது என்று நாம் பார்ப்போம். சரி, இப்போது நாம் பார்த்தோம் எப்படி நமது Flutter ப்ராஜெக்டுடன் நாம் Firebaseஐ லிங்க் செய்வது என்று. நீங்கள் ஆண்ட்ராய்டு என்றால் ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்டை லிங்க் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் iOSஐ பயன்படுத்துபவர் என்றால் iOS ப்ராஜெக்டை லிங்க் செய்து கொள்ளுங்கள். இந்த எல்லாவற்றையும் நான் முந்தைய செக்ஷன்ஸ்களில் பேசியிருக்கிறேன். அந்த விடயங்களை நீங்கள் மீண்டும் ரெஃபர் செய்து கொள்ள முடியும். மற்றும் இங்கே சொல்ல வேண்டியது என்னவென்றால் இந்த ஆண்ட்ராய்டு iOS செட்டப் செய்து கொள்வது மிகவும் கடினமல்ல. ஆண்ட்ராய்டிற்கு இந்த Firebase SDKவை செட்டப் செய்யும் போதுதான் சிறிய ஸ்டெப்ஸ்களை ஃபாலோ செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த விடயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும் போது உங்களுக்கு மிகவும் கடினமான விடயங்கள் அல்ல. இந்த கோர்ஸுடன் தொடர்ந்து இணைந்திருந்தால் இந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல பிராக்டிஸை பெற்றுக்கொள்ள முடியும். சரி, இப்போது நாம் உண்மையாக பார்த்தால் நாம் உருவாக்கி கொண்டிருக்கும் அப்ளிகேஷனின் மிகவும் கடினமான பார்ட்டை செய்து முடித்திருக்கிறோம். இந்த கன்ஃபிகரேஷன்ஸ்களை சரி செய்வதுதான் கொஞ்சம் கடினமானது. இப்போது நாம் மிகவும் கடினமான பார்ட்டை சரியாக செய்து முடித்திருக்கிறோம். அடுத்து மெயின் ஃபீச்சர் என்னவென்றால் நேவிகேஷன்ஸ் அல்லது ரூட்டிங், கோ ரவுட்டரை யூஸ் செய்வது எப்படி, அதை உருவாக்குவது என்று இப்போது நாம் பார்ப்போம். ஒரு பாட்டம் நேவிகேஷன் பாரை இதற்கு நாம் யூஸ் செய்ய போகிறோம். நமது அடுத்த செக்ஷனில் அதை கன்ஃபிகர் செய்வது எப்படி என்று நாம் பார்ப்போம்.